பிகினர்ஸ் எங்கேருந்து ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணணும்? ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணணுமா, இல்லை அதர் சோர்ஸ் புக்ஸ் வாங்கணுமா, ஃப்ரீ பேட்ச் ஃபாலோ பண்ணுறதா, பெய்டு பேட்ச் ஃபாலோ பண்ணுறதா, இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு இருக்கிற டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற வீடியோ தான் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2 பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நீங்கள் நிறையா கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஒன், பிகினர்ஸ் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? உங்களுக்கு குரூப் 4 அண்ட் குரூப் 2 பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குரூப் 4க்கான சிலபஸை டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜெராக்ஸாக கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த சிலபஸில் எந்தெந்த பாயிண்ட்லாம் தெரியுது? நம்ம எல்லாருமே ஸ்கூல் டேஸில் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஸ்கூல் படித்து 10 வருஷம் ஆனாலுமே சரி, 20 வருஷம் ஆனாலுமே சரி, நமக்கு சில டாபிக்ஸை பார்க்குறப்ப சில இது ஞாபகம் வரும், நம்ம அதை படித்தோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சிலபஸில் இருக்கிற வார்த்தைகளில் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வைங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு, அவுட் சோர்ஸ் புக்ஸ் பார்க்கணுமா, ஸ்கூல் புக் பார்க்கணுமா? 100% நீங்கள் ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ரிவிஷன் பண்ண மட்டும்தான் அவுட் சோர்ஸ் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் அவுட் சோர்ஸ் ஒரே ஒரு புக்கு 6 to 12 வரைக்கும் நான் கையில் வச்சுருக்கேன், அது ரிவிஷன் பண்ணுறேன் போதுமானு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. ஸ்கூல் புக்கிலேருந்து கொஸ்டின்ஸ் கம்மியாக கேட்குறாங்க, அதிகமாக கேட்குறாங்க, அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு நமக்கு மெயின் சோர்ஸு ஸ்கூல் புக்கு மட்டும்தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவுட் சோர்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். அது மிஸ்டேக்குன்னு உங்களுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அவுட் சோர்ஸ் புக் படிச்சிங்க அப்படின்னா, ஓகே இந்த கொஸ்டினுக்கு இவங்க தப்பாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அதுக்காக தான் ஸ்கூல் புக் மஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் உடனே டக்குன்னு கேட்குற அடுத்த கொஸ்டின், ஸ்கூல் புக்குனா எந்தெந்த கிளாஸ் நான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ ஜிஎஸ்னா ஜிஎஸ்ல உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வேணும், சிலபஸ் டாபிக்ஸ் எங்கெங்கே கவர் ஆகுது, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு வேர் டு ஸ்டடிங்கிற பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தமிழில் உங்களுக்கு என்னென்ன டாபிக் படிக்கணும், ஜிஎஸ் புக்ஸ் என்னென்ன கலெக்ட் பண்ணணும், அது போக தமிழ் அவுட் சோர்ஸு, ஜிஎஸ் அவுட் சோர்ஸ் புக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நான் ரீசெண்ட்லி போட்ட வீடியோலையும் இருக்கும், ப்ளஸ் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட்க்கு ரிப்ளை கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது பிகினர்ஸுக்கு. நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோவாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மூவ் பண்ணி ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் புக்ஸ்லாம் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் உங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ பின் மெசேஜை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஒன், நான் குரூப் 4 பிகினர், எனக்கு குரூப் 4 அண்ட் குரூப் 2 என்னன்னே தெரியாது. நான் இப்போ போயிட்டு ஒரு பெய்டு பேட்ச் ஜாயின் பண்ணலாமா, ஜாயின் பண்ண 1 இயர் சிலபஸ் முடிச்சிருவேனா, நெக்ஸ்ட் இயர் எனக்கு ஜாப் கிடச்சிருமா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஆர் பெய்டு ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா எப்பேற்பட்ட இதாக இருந்தாலுமே நமக்கு அவங்க டாபிக் வைஸ் ஷெட்யூல் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் படிக்கிறதுக்கான மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. படிக்க போகிறது நம்ம தான். ஸோ நீங்கள் லட்சக்கணக்கில் கட்டி படித்தாலுமே நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸாக படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் குரூப் 4 என்னன்னே தெரியாதுங்கிற ஸ்டேஜில் ஒரு இடத்துல போயிட்டு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ பேட்ச் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் கன்சிஸ்டன்சியாக ஒரு மாதம் அந்த ஃப்ரீ பேட்சை ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணுங்கள். உங்களால் கன்சிஸ்டன்சியாக படிக்க முடியுது, ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கப்புறமா பெய்டு பேட்ச் ஜாயின் பண்ணுறதை பற்றி யோசிங்க. நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃப்ரீ பேட்ச் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு சத்தமாக கேட்குது, ஊருக்கு உபதேசம் போதும், நீங்கள் எதுக்கு பெய்டு பேட்ச் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு என்னை பார்த்து கேட்பீங்க. நான் ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸாக ஃப்ரீ பேட்ச் ஃபாலோ பண்ணினேன். நான் அந்த பேட்ச்சுக்கு உண்மையாக இல்லை, தப்பு முழுக்க என் மேலே தான். ஏன்னா பணம் கட்டி படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கவனம் நமக்கு இருக்கும். ஏன்னா வீட்டு வேலையை பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு அப்படிங்கிறப்ப ஒரு செடி ஸ்கிப் பண்ணால் அதை அப்படியே விட்டுறது. இந்த மாதிரிலாம் நான் என்னை ஏமாற்றிட்டு இருந்தேன். ஸோ நானே அதனால தான் அமௌண்ட் பே பண்ணி ஒரு செக் பாயிண்ட்டை எனக்கே வச்சுட்டேன். ஸோ நீ படிக்காட்டி காசு போயிடும் அப்படிங்கிற மென்டாலிட்டியாவது நான் ஷெடியூலை முடிச்சிடுவேன், எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால தான் இப்போ பெய்டு பேட்ச் ஃபாலோ பண்ணி ஒரு 3 டெஸ்ட் அதில் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஷெடியூல் 4 நான் ஃபாலோ பண்ணி படிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகிறத, உங்கள் மனசு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிகினர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அந்த டவுட்டையும் சேர்த்து கிளாரிஃபை பண்ணுறேன்.